இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜியில் டெட் சிலபஸில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சனோட சமூக உளவியல் படிநிலைகள் சார்ந்த தியரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எரிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, a human being faces a lot of different social problems in each developmental stages and those are வைட்டல் than the biological problems அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனானவன் ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மேம்பாட்டு படிநிலையிலையும் ஒவ்வொரு விதமான சமூக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். இந்த சமூக பிரச்சனைகள் பயாலஜிக்கல் பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவனுடைய ஆளுமையை டெவலப் பண்ணுறதுல அல்லது டிட்டர்மைன் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயும் ஒரு ஹியூமன் பீயிங் டெவலப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் வித்தியாசமான சமூக உறவுகளுடைய பழகிறான். அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறான். இதனுடைய ஆதிக்கமாக தான் பின்னால் அவனுடைய ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஹியூமன் லைஃப்பை 8 சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காரு. அதாவது மனித வாழ்வை 8 சமூக உளவியல் படிநிலைகளாக பிரிச்சிருக்காரு. இப்போது நம்ம அந்த 8 படிநிலைகள் என்னென்ன, அதாவது எந்தெந்த ஏஜை முதல் படிநிலை, 2ஆம் படிநிலை அப்படின்னு வரையறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படிநிலையிலையும் அவர் எந்த மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங் எந்த மாதிரியான பர்சன்ஸோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் வருது, அந்த சைக்கோ சோஷியல் ப்ராப்ளத்தை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணால் என்ன ஆகிறாங்க அல்லது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகிறாங்க, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் இன்ஃபான்சிலேருந்து 1 இயர் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறந்ததுலேருந்து 1 வயது வரைக்கும் உள்ள பருவத்தை குறிக்குது, 0 to 1 இயர். அண்ட் இதை நம்ம ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சின்னு கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் அவங்க யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்னா மதர் ஆர் மதர் சப்ஸ்டியூட். அதாவது ஒன்று அவங்கள பார்த்துக்கிற அம்மா அல்லது அம்மாவோட இடத்துல இருந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது 0 to 1 இயர் வரைக்கும். அங்கே எந்த மாதிரியான சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருதுன்னா ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை அவநம்பிக்கை, இதுக்கு இடையிலான ஒரு போராட்டம். இங்கே பொதுவாக அவங்க டிபெண்ட் இல்லையா, அதாவது அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக லவ், அஃபெக்ஷன், கேர், செக்யூரிட்டி, ஃபுட், இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்க்காக அவங்க டிபெண்ட்டாக இருக்காங்க. இந்த இன்ஃபான்சி அவங்களுக்கு ஹாப்பியராக இருந்தது, ஒரு நல்ல மதர் கேர் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அதனால் கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோப், நம்பிக்கை கிடைக்குது அவங்களுக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு நல்ல மதர் கேர் கிடைக்காம வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மிஸ்ட்ரஸ்ட், அவநம்பிக்கை டெவலப் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உள்ள சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 0 to 1 இயர் வரைக்கும்னு பார்த்தோம் இல்லையா. செகண்ட் ஸ்டேஜ் இந்த 1 இயர்லேருந்து 3 இயர் ஓல்டு வரைக்கும், அதாவது 1 வயதுலேருந்து 3 வயதிலான குழந்தைகளை குறிக்குது. இதை நம்ம ஸ்டேஜ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம், முன் குழந்தை பருவம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நம்ம மழலை பருவம்னு சொன்னோம்னா, இங்கே இதை முன் குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க செகண்ட் ஸ்டேஜை. இங்கே யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இது போத் அம்மா அப்பா 2 பேரையும் குறிக்குது. இந்த ஸ்டேஜில் இவங்களோட தான் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோனமி வர்சஸ் ஷேம் ஆர் டவுட், இதுதான் வருது. இங்கே சில்ட்ரன் சின்ன சின்ன டாஸ்க்ஸை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பை தியர் ஓன் டாஸ்க்னால் பெரிய வேலைலாம் இல்லைங்க, எழுந்திருக்கிறது, நடக்கிறது, சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறது, அது நல்லதாக இருந்தால் அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இங்கே அவங்க பண்ணுற வேலையில் சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தேடுறாங்க, சுதந்திரம், தற்சார்பு தேடுறாங்க. ஸோ இங்கே பேரண்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வில் கிடைக்குது, அதாவது சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. ஒருவேளை இங்கே ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்கல அப்படின்றப்ப அவங்களுக்கு ஷேம், டவுட் இந்த மாதிரி வருது. இப்போ அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது ஒரு ஷேம் வரலாம். மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அவங்கள கேலி பண்ணும்போது ஷேம், நம்ம பண்ணுறது சரியாக தப்பா அப்படிங்கிற டவுட், இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ இதுதான் இந்த பருவம், தற்சார்பு வர்சஸ் அவமானம். ஓகேவா. அடுத்ததாக நம்ம 3rd டெவலப்மெண்டல் ஸ்டேஜுக்கு போகிறோம். 3rd சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இயர்ஸ்லேருந்து 5 இயர் ஓல்டு வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் சொல்கிறோம். 3 இயர் டு 5 ஆர் 6 இயர் வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம். இதை நம்ம ப்ளே ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம், விளையாட்டு பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரிலேஷன்ஷிப் யார் கூடலாம் இருக்கும்னா பேசிக் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 to 5 இயர் ஓல்டாக இருக்கும்போது பேசிக் ஃபேமிலி மெம்பர்ஸ், அடிப்படை குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கும். அதாவது அம்மா அப்பாவை தாண்டி சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஸோடு அவங்களுக்கு ஒரு உறவு டெவலப் ஆகும் இல்லையா, அதுதான் நம்ம பேசிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்கன்னா இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், அதாவது துவக்க முயற்சி வர்சஸ் குற்ற உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ், ஒரு வில் பவர் கிடைக்கும். ஒரு வேளை அதில் தோத்துட்டாங்க, அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா அமையலைன்னா இங்கே ஃபெயிலியர் ஒரு வேளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சப்போர்ட் கைடன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கில்ட் வருது, குற்ற உணர்வு வருது. இந்த ஸ்டேஜில் பேசிக் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வச்சோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ், நோக்கம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுக்கான பர்பஸ் கிடைக்கிது அவங்களுக்கு. அடுத்த 4th சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ். அதாவது 6 இருந்து 11 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை ஸ்கூல் ஏஜ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 6லேருந்து 11 வயது வரைக்கும் அல்லது ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி, அதாவது பருவமடையும் வயது வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஏஜை ஸ்ட்ரிக்டாக சொல்லாமல் 1 or 2 இயர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன் வருது அப்படின்னா ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், அதாவது தனியால் வேற்றுமையை பொறுத்தது. ஒருத்தருக்கு ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி கொஞ்சம் ஏர்லியராக வரலாம், ஒருத்தருக்கு ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி கொஞ்சம் மெதுவாக நடக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு சைல்டுக்கும் டிஃபர் ஆகும். அப்படின்றதுனால தான் இந்த சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் 6லேருந்து 11 வயது வரைக்கும் அல்லது 6லேருந்து அவங்களோட ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி, அதாவது பருவமடையும் வயது வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதை ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இங்கே அவங்க தொடர்பில் இருக்கக்கூடிய சமூகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் அண்ட் ஸ்கூல், அதாவது வீட்டை தாண்டி பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டார் ப்ளஸ் அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், இதுதான் அவங்களுடைய சொசைட்டியாக அப்போ இருக்குது. இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க ஸ்கூல் அண்ட் நெய்பர்ஹுட் நல்லா அமைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட எபிலிட்டிஸ் மேலே, திறமைகள் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்கள பற்றி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை வளருது. சப்போஸ் அது நல்லா அமையலை அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு டெவலப் ஆகுது. இங்கே எல்லாமே நல்லா அமைஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா காம்பிடன்ஸ், திறமை கிடைக்குது. அடுத்த சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் 12லேருந்து 18 வயது வரைக்கும் உள்ள பீரியடை குறிக்குது. இதை நம்ம ஸ்டேஜ் ஆஃப் அடாலசன்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே அவங்களோட தொடர்பில் இருக்கிற சொசைட்டி ஆர் ரிலேஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பியர் குரூப், அதாவது ஒப்பார் குழு, அப்புறம் அவுட் குரூப், அதை தாண்டி அவங்க பழகிற மற்ற குழுக்கள், அண்ட் தென் மாடல் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது அவங்க தலைமையாக நினைக்கிற ஒரு தலைவர், அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வர்சஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் அவங்களோட சைக்கோ சோஷியல் என்வரான்மெண்ட் நல்லா அமைஞ்சது அப்படின்னா தே டெவலப் அண்ட் ஐடென்டிட்டி ஃபார் தெம்செல்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிறாங்க. சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, ரோல் கன்ஃபியூஷன், நம்ம யார் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அல்லது ரோல் டிஃப்யூஷன் அவங்களுக்கு வருது. இதில் கிடைக்கிற வெர்ச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடலிட்டி, அதாவது விசுவாசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்கிது எல்லாம் நல்லா அமைஞ்சதுன்னா. அடுத்த சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி அடல்ட்ஹுட், அதாவது ஃப்ரம் 19 to 29 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் உள்ள பீரியட் சொல்கிறாங்க. 19 வயதுலேருந்து 29 வயது வரை உள்ள பருவம், அதை நம்ம ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் லைஃப் பார்ட்னர், அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பீட்டிங் அண்ட் கோஆப்ரேட்டிங் குரூப், அதாவது அவங்களோட போட்டியிடுற குரூப் மற்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற குரூப், இது எல்லாமே அவங்களோட சைக்கோ சோஷியல் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற குரூப்ஸ்.
இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன் வருது. அதாவது நெருக்கம் அல்லது தனிமைப்படுத்துதல். இந்த ஸ்டேஜில் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நல்லா அமைஞ்சதுன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் சரியாக அமையலைன்னா தே ஆர் கெட்டிங் ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ இங்கே வர்ச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ், அன்பு. அடுத்தது மிடில் அடல்ட்ஹுட். இது 30லேருந்து 64 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பர்சன்ஸை குறிக்குது. 30 வயதுலேருந்து 64 வயது வரை உள்ள பர்சன்ஸை குறிக்குது. அது மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரெல்லாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் லேபர், அதாவது அவங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க, அண்ட் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு, அவங்க வீட்டில் யாரெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்களோ இவங்க எல்லாருமே அவங்களோட என்விரான்மெண்ட்டில் வர்றாங்க. இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். இங்கே அவங்களோட சைக்கோ சோஷியல் என்விரான்மெண்ட் நல்லா அமைஞ்சது அப்படின்னா அவங்க சொசைட்டிக்கும் ஃபேமிலிக்கும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு அடல்ட்டாக இருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் அவங்க லைஃப் ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகும், அதாவது தேங்கி விடும். அதுதான் நம்ம ஸ்டாக்னேஷன் வர்சஸ் ஜெனரேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உற்பத்தி வர்சஸ் தேக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். கடைசி ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் அடல்ட்ஹுட், அதாவது அபோவ் 64 இயர்ஸ், 64 வயதுக்கு மேலே உள்ள எல்லாரையும் குறிக்குது. இங்கே யாரெல்லாம் அவங்க சொசைட்டியாக பார்க்குறோம் அப்படின்னா மேன்கைண்ட் வர்சஸ் மை கைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலக மனிதர்கள் எல்லாரும், அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி தன்னுடைய சூழலில் வாழக்கூடிய மனிதர்கள், இவங்க எல்லாரையுமே இந்த பர்சனோட என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரிட்டி இன் வர்சஸ் டெஸ்பேர் அப்படின்னு, அதாவது ஒருமைப்பாடு அல்லது விரக்தி. இங்கே உள்ள அவங்களோட சரௌண்டிங் நல்லா அமைஞ்சது அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையை அசஸ் பண்ணி தே வில் மேக் சென்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க அண்ட் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி. அதே சமயத்தில் லைஃப்பில் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அமையலைன்னா மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் இந்த ஸ்டேஜில் உள்ளவங்க இருப்பாங்க. இதுதாங்க எரிக்சனோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் தியரி. இது அவ்வளோ ஈஸியான தியரி இல்லைங்க. இதை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னால நான் ஒரு தடவை அதை கன்சால்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறேன். மனிதன் தன்னோட ஒவ்வொரு வளர்ச்சி படிநிலையிலையும் ஒவ்வொரு விதமான சொசைட்டியோடு இருக்கிறான் ரிலேஷன்ஷிப்பில். அதனால சில கன்ஃபியூஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டர்கோ பண்ணுறான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவனுக்கு நிறைய பாசிட்டிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிடைக்குது. நெகட்டிவாக இருந்ததுன்னா பர்சனாலிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதில் எரிக்சன் 8 டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் 0 to 1 year இன்ஃபான்சி ஸ்டேஜ். அப்போ அவங்க அம்மா அல்லது அம்மா இடத்துல இருக்கிற ரிலேஷன்ஸில் இருக்கிறாங்க வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை அவநம்பிக்கை, இதுக்கு இடையில ஒரு போராட்டம் வருது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட், முன் குழந்தை பருவம். அது 1லேருந்து 3 வயது வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே பேரண்ட்ஸோட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இங்கே ஆட்டோனமி வர்சஸ் ஷேம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது, அதாவது தனித்துவமாக செயல்படுறது அல்லது அவமானம். அடுத்தது 3rd டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அது 3லேருந்து 5 or 6 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு குறிக்குது. இது ப்ளே ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விளையாட்டு பருவம்னு. இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பேசிக் ஃபேமிலி மெம்பர்ஸ், அடிப்படை குடும்ப உறுப்பினர்கள். இங்கே என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்டு, அதாவது துவக்க முயற்சி அல்லது குற்ற உணர்வு. அடுத்தது 4th டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அது 6லேருந்து 11 வயது அல்லது ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி உள்ள ஸ்டேஜை குறிக்குது. இதை நம்ம ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா நெய்பர்ஹுட், அதாவது அண்டை வீட்டார் மற்றும் பள்ளி ஸ்கூல், இவங்க தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இங்கே என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அடுத்தது 5th டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அது 12லேருந்து 18 வயது வரைக்கும் உள்ள பீப்புளை குறிக்குது. இது நம்ம ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரோடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா பியர் குரூப் ப்ளஸ் அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிற நபர்கள். இங்கே என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஷன் வருதுன்னா ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் வருது. அதாவது தன்னை அடையாளம் அறிதல், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறது அல்லது தான் யார் அப்படிங்கிற ரோலில் வர்ற குழப்பம். அடுத்தது 6th டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்னன்னா 19 வயதுலேருந்து 29 வயது வரைக்குள்ளவங்களும் குறிக்குது. இதை நம்ம ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே யாரோடலாம் ரிலேஷன்ஸில் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, லைஃப் பார்ட்னர், அப்புறம் சுற்றி இருக்கிற காம்பிடன்ட் குரூப், இதை சொல்லலாம். இங்கே என்ன சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன், அதாவது நெருக்கம் அல்லது தனிமை உணர்வு. அடுத்தது
7வது ஸ்டேஜ் மிடில் அடல்ட்ஹுட்னு சொல்கிறோம். அது 30லேருந்து 64 வயது உள்ளவங்களை குறிக்குது. இங்கே உடன் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அவங்க வீடை ஷேர் பண்ணி இருக்கிறவங்கள குறிக்குது. இங்கே என்ன கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன், அதாவது உற்பத்தி திறன் வர்சஸ் தேக்க நிலை உருவாகுது. கடைசி ஸ்டேஜ் 8வது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா லேட்டர் அடல்ட்ஹுட். இது 64 அபவ் உள்ள எல்லாரையும் குறிக்குது. இங்கே சமுதாய மனிதர்கள் எல்லாரையுமே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பேர், அதாவது ஒருமைப்பாடு அல்லது விரக்தி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்லேயும் ஒரு பாசிட்டிவ் சைட், சக்ஸஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு பர்சனாலிட்டியில் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் நல்லா அமையலை அப்படின்னா இதில் நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் எரிக்சனோட தியரி.